ஓம் சரவணபவ. இன்றைக்கி டே 6, 108 நாள் சரவணபவ எழுதுறதுல ஆரம்பிச்சிருக்கோம். வேலும் மயிலும் சேவலும் துணை. தினமும் சரவணபவ எழுதுங்க, லைஃப் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். இன்றைக்கி முருகப்பெருமானோட ஒரு குட்டி கதை பார்க்கலாம். அருணகிரிநாதரோட கதை இது. அருணகிரிநாதர் இளமையில் உலக இன்பங்களில் மூழ்கி வாழ்ந்தார். பின்னர் தனது வாழ்க்கையை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. மனவேதனையால் அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள் கோபுரத்தில் மேலே ஏறி கீழே குதிச்சிடலாம் அப்படின்னு முயன்றிருக்காங்க. அந்த நேரத்தில் முருகப்பெருமான் அங்கே தோன்றி அவரை காப்பாற்றி அருள் புரிந்தார். மேலும் என்னை பாடு, உன் வாழ்க்கை பிறருக்கு வழிகாட்டட்டும் என்று ஆசீர்வதிச்சிருக்காங்க. அதன் பிறகு அருணகிரிநாதர் முருகப்பெருமானை போற்றும் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடினார். அவற்றில் மிகவும் புகழ்பெற்றது தான் திருப்புகழ். கதையோட நீதி என்னன்னா, எந்த நிலையிலையும் மனம் திருந்தி இறைவனை நாடினால் புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும். நம்ம நிறையா தப்பு பண்ணியிருப்போம், மற்றவங்கள கஷ்டப்படுத்தியிருப்போம், செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் ஒரு நாள் நம்ம பண்ணது இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லி மனம் திருந்தி இறைவனை நாடினால் கண்டிப்பாக லைஃப் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார். ஓம் சரவணபவ.